விஜயோடைய பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னாக்க தலைமைச் செயலகத்தில் அம்மோனிய வாயுவால் கசிந்தவர்களுக்காக நாங்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னவர் நடிகை திரிஷாவின் வீட்டில் வந்து பிறந்தநாள் கொண்டாட ஒரு போட்டோங்கிறது சோசியல் மீடியாவில் விவாத பொருளாக மாறியது. அதை டிஎம்கே ஐடிவில சேர்ந்த ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, ஜென்சி கிட்ட சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா அது குறித்து விவாதம் பண்ணியிருக்கிறார். அந்த விவாதம் பண்ணல அணுகுமுறையில நமக்குமே சில சிக்கல்களும் முரண்பாடு இருக்கிறது. அது சரியா தவறாங்கிறத தாண்டி உடனே கைதுங்கிறது எந்த வகையும் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு ராத்திரி 12 மணில போய் கைது செய்யணும். 10 மணிக்கே போயிட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு போட்டிருக்கான், அவ்வளவுதானே. எங்க தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த டிவிகே தரங்க எத்தனை முக்தார் அவர்கள் வந்து குண்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு கைது நடவடிக்கையாக தொடரும் படலமாகவே இருக்கிறது. இத முதற்கட்டம் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதுல வந்து இப்ப இவங்க எதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து சரியா கேம்பெயினுக்கு போல, நம்ம எந்த ஊருக்கும் போய் கூட்டங்கள் நடத்தல, நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் பெரிய அளவுல உழைப்பு போட்டு எல்லா ஊர் கிராமங்கள் தோறும் போயிட்டு வீடு வீடா போய் மக்கள்கிட்ட கேம்பெயின் எல்லாம் பண்ணல, நம்மளுடைய வேட்பாளர்கள் அவங்களுடைய தொகுதியிலுடைய எல்லா ஊருக்கும் எல்லாம் கேம்பெயின் பண்ணல, சரியாக கேம்பெயினுக்கே போகாத தலைவர் மட்டும் இல்ல, சரியாக கேம்பெயினுக்கே போகாத வேட்பாளர்களும் வந்து டிவிக்கேல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது அவங்கள ஒரு பிராண்டாக மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சோசியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸும் அப்படிங்கிறது பெரிய அளவுல பயன்பட்டு இருக்கு. அது மட்டுமே டிவிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்துச்சான்னு கேட்டா அப்படி உறுதியா அது ஒரு காரணம், அது மட்டும்தான் காரணம்னு சொல்லிட முடியாது. ஆனா சோசியல் மீடியாவினுடைய ரீச், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது டிவிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பிரச்சார ஸ்பேஸுக்குள்ளேயே அவங்க அம்பலப்படுறத அவங்க வந்து ரொம்ப ஒரு அன்யூஸ்வலா பாக்குறாங்க, அல்லது அதை ரொம்ப அச்சப்படுறாங்கன்ற மாதிரிதான் இது நம்ம பார்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுது. அந்த விமர்சனத்தை நீங்க வந்து அதை எதிர்கொள்ள ஏன் இவ்வளவு அச்சப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க சட்டமன்றத்துல ஃபயர் விடுறீங்க, சட்டமன்றத்துல எதிர்கட்சியை பார்த்து ஆக்ஷன் பண்றீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நாங்க ஒருத்தரையும் விட மாட்டோம், நாங்க எங்க மேல நீங்க எவ்வளவு விமர்சனம் வேணா பண்ணுங்க, நீங்க எவ்வளவு விமர்சிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வி வருது. ஒரு அந்த அன்பானந்தம் அவரோட பேர், அந்த ஜென்சியில இருக்கிறவரு, அவரோட வீட்டுக்கு இரவோடு இரவா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 போலீஸ் போயிட்டு நாங்க சர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க.